என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கின்றேன். ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணித்தாலும் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை கடந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கும் இல்லையா? நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. நீங்கள் ஒரு காலகட்டம் அல்ல, 2 காலகட்டம் அல்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் ராகுவோடு சந்திரன் இணைந்திருந்தால், ராகு சாரத்தில் சந்திரன் இருந்தால் நம்முடைய மனநிலை எப்படி, உடல்நிலை எப்படி? சந்திரன் என்பவர் உடலை, மனதை குறிக்கக்கூடியவர், அம்மாவை குறிக்கக்கூடியவர், அழகை சொல்லக்கூடியவர், வீடு வாசல் இடம் பொருள் எல்லாத்துக்கும் காரக கிரகம் சந்திரன் தான். சந்திரன் எந்த கிரகத்தை தொடுகிறதோ அதுதான் அன்றாட பலன். நமக்கு ஒரு ராசிலையும் போயிட்டே இருக்கு இல்லையா? அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? யோகமான நட்சத்திரத்தில் இருக்கா, பாதகமான நட்சத்திரத்தில் இருக்கா? அதன்படி தான் அன்னன்னைக்கு நமக்கு ராசி பலன் சொல்லுவாங்க. இன்னைக்கு இது நடக்கும், இது நடக்கும். இந்த சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய, உடலை குறிக்கக்கூடிய, அம்மாவை குறிக்கக்கூடிய, அழகை குறிக்கக்கூடிய, வீடு வாசல் இடம் பொருளை குறிக்கக்கூடிய கிரகம் ராகுவின் பிடியில் இருந்தால் என்ன செய்யும்? நிறைய பார்த்துருப்பீங்க. ராகுவை பற்றிய கதையை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர். பிரம்மாண்டத்தினுடைய விடிவெளினா ராகு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, யாரும் மாற்றம் சொல்ல முடியாது. ராகுவின் மீது நம்ம எல்லாருக்குமே ஒரு பற்று இருக்கணும், பாசம் இருக்கணும். அப்படின்னா என்ன? பயம் இருக்கணும். பயம் இல்லை, துணிஞ்சு நான் எதையும் பண்ணுவேன், ராகு என்ன பண்ணிடுவார் நினச்சோன்னா பிரச்சனை. ஒரு வீட்டில் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இதை நிறைய வீடியோக்களை நான் பேசியிருக்கேன். கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சு ராசி பண்ணி என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மாமனார் வீட்டில் வந்து பஞ்சாயத்து பேசி கூட்டிகிட்டு போவோம். அப்போ மாமனார் சொன்னார், எப்பா ராகு காலம் ஓடிட்டுருக்கு, ராகு காலம் முடிஞ்சவொன்னே கூட்டிகிட்டு போங்கன்னு. என் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்ன ராகு காலம் எம்மகண்டம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சண்டையை போட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்க ஊருக்கு இவங்க ஊருக்கும் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். குறுக்கோழி பாதையில் நடந்து போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த செடிகள் ஓரத்தில், மரங்கள் ஓரத்தில் ஒன்றுக்கு போகணுன்னா அப்படி ஒதுங்குறது தானே, சரி இப்படி நில்லு, அந்த உள்ள யூரின் போயிட்டு வரேன்னு போகிறேன். போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா மனைவி இன்னொருத்தரோட போய்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். என்னடா நம்ம மனைவி இன்னொருத்தரோட போகிறார், விரட்டி போகிறார். அதுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் பின்னாடியே வந்து வீடு சேர்றார். இது யார் அது அப்படின்னு பார்த்தா மனைவிக்கு 2 பேரும் வித்தியாசத்தில் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் தான் உன்னோட உண்மையான கணவன், நீ என்ன அவரோட வந்துட்டார்? அவர் கூட்டிகிட்டு வந்த அம்மா சொல்லுது, நான் தான் உன்னுடைய கணவன், அவன் யாரோ ஒருத்தன் சும்மா அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் புரியலை. அந்த வீடே அல்லோகலமாகுது. வீடு மட்டும் அல்லோலமாகலை, அந்த ஊரே அல்லோலமாகுது. 2 பேரில் எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி இருக்கான். இது ஏன் பொண்டாட்டிங்கிறான், அவன் ஏன் பொண்டாட்டிங்கிறான், என்ன பதில் சொல்லனே தெரியல. ஒரே ஊரே குழம்பி போச்சுங்க. குழப்பமான குழப்பம். அந்த குழப்பத்துக்கு தீர்வு தண்டாமல் தெரிஞ்சு திண்டாடுது குடும்பம். அந்த குடும்பம், இந்த குடும்பம், பொண்டாட்டி வழி குடும்பம், புருஷ வழி குடும்பம், ஊரில் உள்ள சொந்தம், சுற்றி வட்டாரம் பூரா கிளம்பி போச்சு. இது அந்த காலங்களில் யார்கிட்ட போகும் இந்த பஞ்சாயத்து?
அந்த நாட்டினுடைய ராஜாட்ட போகும். அந்த ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, இவர் ஏன் பொண்டாட்டிங்கிறாரு, அவர் ஏன் பொண்டாட்டிங்கிறாரு, ஒரே பிரச்சனையாக இருக்கு ஐயா, இதுக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும். அப்போ ராஜாட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ராஜா பார்த்தாரு. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் வந்து தெய்வத்துக்கு சமம். அவங்களுக்கு தெரியும் என்ன எது நடக்குது, எப்படி நடக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ராஜாக்களுக்கு தெரியும். அப்போ அவர் கூப்பிட்டு பார்த்துட்டாரு. ஆஹா, இது ராகு பகவானுடைய வேலையாக தான் இருக்குது. ராகு காலத்தில் இருக்கிறது, ஏன்னா ராகு காலத்தில் கிளம்பி வந்திருக்காங்க இல்லையா, ரைட்டு, சரி ஒரு குளுமையை கொண்டு வந்து வைங்க அப்படின்னாரு. நீங்கள் குளுமைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்போ பெரிய உயரமாக இருக்கும், அதில் நெல்லெல்லாம் கொட்டி வச்சு மூடி வச்சுருவாங்க தவசத்தை. கீழே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும், தேவைக்கு எடுத்துன்னு மறுபடியும் அடைச்சிடுவாங்க. இந்த குளுமையை கொண்டு வந்து வச்சாச்சு. அப்போ அந்த மகாராஜா சொல்கிறார், 2 பேரில் யார் இதுக்கு உள்ளே போய் அந்த ஓட்டை வழியை வெளியே வர்றீங்களோ அவர்கள் தான் இந்த பெண்ணுடைய கணவன் நான் ஒத்துக்குவேங்கிறார். எப்படி வர முடியும்? நம்முடைய மனிதனுடைய உடம்பு அந்த சிறிய துவாரத்துக்குள்ளே வருமா? வர முடியாதுல்ல. உடனே ராகு பகவான் உள்ளே போனார், அந்த ஓட்ட வழியை வெளியே வந்துட்டார். அப்போது இவர் தான் ராகு பகவான், இப்போ உண்மையான கணவர் இவர் இல்லை அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. உடனடியாக ராகு பகவானே, இந்த ஏழை குடும்பத்தில் ஏன் விளையாடுறீங்க, விட்டுருங்க அப்படின்னு மகாராஜா கேட்குறாரு. அப்போ ராகு சொன்னார், அவருடைய அந்த பிள்ளையை பற்ற அப்பா சொல்கிறாரு, ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் போங்கன்னு. இவன் சொல்கிறான், இந்த ராகு என்னை என்ன பண்ணிடும், என்ன பாடுபட்டனே, என்ன பண்ணிருன்னு கூட்டிகிட்டு வந்தில்ல, இப்போ உன் பொண்டாட்டி தான் உன்னால் நிரூபிக்க முடிஞ்சா, இந்த ஊரில் இந்த உலகமே திண்டாடிச்சா இல்லையா, எச்சரிக்கிறேன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு போயிட்டேன். ஆக ஒரு பிரம்மாண்டத்தை செய்யக்கூடிய ஒரு ராகு தான், ஒரு பிரபலியமான மனிதராக ஆக்குவது ராகு தான். உன்னை சின்ன பின்னமாக்கி சீரழிய வைத்து சிக்கலில் மாட்ட வைப்பதிலையும் அவர் பயங்கரமானார். அவரை போன்ற ஒரு பெரிய பிரம்மாண்டம் அந்த உலகத்தில் இல்லை. அவர்கிட்ட போய் ராகு சேர்ந்தார். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த ஒவ்வொரு கிரகமும் ராகுவோடு சேர்க்கிற போது என்ன பிரச்சனை வருது. அப்போ இந்த சந்திர பகவான் ராகுவோடு சேர்க்கிற போது சுபக்கிரகத்தினுடைய பார்வையோ 5ஆம் இடம் 9ஆம் இடத்துடைய சேர்க்கையோ இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சாங்க. இல்லை அப்படின்னா, ஏன்னா இந்த சந்திரனுக்கு ராகுக்கும் ஆகாது, முழு பகை. என்ன சார் அப்படி சந்திரனுக்கு ராகுக்கும் பகை வந்துச்சு, என்ன அப்படிதான் பகை வந்துச்சு சொல்லுங்க. திருப்பால் கடலை கடைஞ்சு எப்படி இமயமலையை மத்தா போட்டு வாசுங்கிற பாம்பை கயரா போட்டு திரிச்சு அதில் அமிர்தம் எடுக்கிறாங்க. அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு சாவு கிடையாது. அப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து எடுத்து சாப்பிட்டுக்குருவோம், நம்ம நீண்ட நாளைக்கு இருக்கலாம்னு சொல்லி பேசி பண்ணுறாங்க. அப்போ அசுரர்கள் ஆயுளோடு இருந்தால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சி இவங்க கடைஞ்சிட்டு வரும்போது தான் அந்த வாசிங்கிற பாம்பு விஷத்தை கக்கிடுது வழி தாங்காமல். அந்த விஷத்தை தான் விஷம் கக்கிச்சு சிவன்கிட்ட கொண்டு தான் அந்த விஷத்தை எடுத்துருவான்னு சொல்லி இவர் சிவபெருமான் முழுங்கிறார். ஏன்னா கீழே எங்கேயுமே போட முடியாது, பூமியில் போட்டால் பூமிக்கு ஆபத்து. அப்போது வாயு தேவி கழுத்தை நெருக்கின போது தான் அது தொண்டையில் நின்றுச்சுனால அந்த நீலகண்டனா சிவபெருமான் மாறினாருங்கிற ஒரு கதை இருக்கு இல்லையா, அதுதான். அப்போ இந்த அமிர்தத்தை கொண்டு வந்து அசுரர்களுக்கு கொடுக்கப்படாது, தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தா அவங்க நீண்ட நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற சூழ்ச்சி பண்ணும்போது மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு நாட்டியம் ஆடி அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு கொண்டு வந்து அந்த அமிர்தத்தை கொடுத்தாங்க. அதில் தேவர்கள் மாதிரியே உருவெடுத்து இந்த ராகுகேதுங்கிறது வந்து உட்காந்துருச்சு. அது ஒரே உருவம் தான். இதை வந்து இந்த அரக்கனை வந்து இந்த மாதிரி வேஷம் உருவெடுத்து வந்து உட்காந்துருக்கான்னு காட்டி கொடுத்தது சந்திரனும் சூரியனும். அதுக்காகத்தான் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ராகு முழு பகை, நல்லது செய்யாது, அவங்கள சேர்ந்தாலும் பிரச்சனை வரணும். அப்போ இதை சொன்ன உடனே மகாவிஷ்ணு தன்னுடைய கரண்டியை எடுத்து அந்த அசுரனை வெட்டி வீசிடுறாரு.
ஒரு பகுதி மலை சார்ந்த பகுதியிலும் ஒரு பகுதி வயல்வெளியிலையும் விழுந்திருக்கு. அதான் 2 பேரும் தலையில்லாத ராகு கேதுக்கள் தலையற்ற பகுதி ஒரு பகுதியிலையும் தலையுள்ள பகுதி ஒரு பகுதியும் விழுந்துச்சு. இவங்க ரொம்ப நாள் மகாவிஷ்ணுவை வேண்டி தவம் பண்ணி மறுபடியும் நவக்கிரகத்தில் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. அப்போ இதை காட்டி கொடுத்ததுனால இந்த சந்திரனோட ராகு சேர்ந்திருந்தா மன அழுத்தம், மனப்பாரம், உடல் ஆரோக்கிய குறைபாடு, சந்திரதசை ராகு புத்தி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு செய்வனை செஞ்ச மாதிரி வந்துடும். பொருளாதாரத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வந்துடும் இல்லையா? அதுக்காகத்தான் சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி சந்திரனோடு ராகு சேர்ந்துருச்சு சார், நான் என்ன தான் பண்ணுறது? பௌர்ணமி வழிபாடை தவறாமல் துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணிக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கணும். இதை தவறாமல் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கல் இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு, குடும்ப வாழ்க்கையில் பிரிவு, பொருளாதாரத்தில் சிக்கல், குழந்தை பாக்கியத்தில் சிக்கல், எங்கே போனாலும் பிரச்சனை, நிம்மதிங்கிறதே இருக்காது. வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம், உலகத்தோடு போயிடுமான்லாம் வந்துடும். அதை தாண்டனதுக்காக இந்த கதையெல்லாம் சொன்னேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக அதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க 95 97 35 41 37 நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.